Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை வெளிப்படுத்த டெல்லி செல்கிறேன். எந்நாளும் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். மூன்றாண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டங்களை புறக்கணித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது மட்டும் டெல்லி செல்வது ஏன்? ரேடை பார்த்து யாருக்கு பயம்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு கேள்வி. நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பதில் வேறு ஏதோ தனிப்பட்ட காரணம் உள்ளது. இதுவரை கலந்து கொள்ளாமல் புறக்கணித்த நிலையில் முதலமைச்சர் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம் ஏன் என்றும் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கேள்வி. கல்வி வளாகங்களில் பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுவதற்கு இபிஎஸ் கண்டனம். பெண்கள் பணிபுரியும் அலுவலகங்களை விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என்றும் கேள்வி. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு புகார். பொது மேலாளர் ஜோதி சங்கர், மேலாளர் சங்கீதாவிடம் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணை நிறைவு. விசாரணைக்கு ஆஜராகாத திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன். துரைராஜ் செல்வராஜ் என்பவருக்கும் சம்மன் அனுப்பிய அதிகாரிகள். அரக்கோணம் கல்லூரி மாணவி அளித்த பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம். 3 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. திமுக நிர்வாகி மீதான பாலியல் புகாரை கண்டித்து அரக்கோணத்தில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். கையில் பதாகைகளை ஏந்தி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்ட பெண் தொண்டர்கள். சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் 2வது நாளாக ஆக்கிரமிப்புகள் அகற்றம். வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வாக்குவாதம். நீதிமன்ற உத்தரவின்படியே ஆற்றங்கரையில் வசித்து வரும் ஆக்கிரமிப்பாளர்கள் மறு குடியமர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். சென்னை அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றங்கரை ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு விளக்கம். மாநகராட்சியின் ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கையால் வீடுகளை இழந்த அனகாபுத்தூர் மக்கள் நேரில் சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் சீமானிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். பெரும் புள்ளிகளின் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு இடையூறாக இருப்பதால் வீடுகள் இடிக்கப்பட்டதாக சீமான் குற்றச்சாட்டு. அனகாபுத்தூரில் ஆக்கிரமிப்பை அகற்றி என்ன கொண்டு வரப் போகிறீர்கள் எனவும் கேள்வி. ராமதாஸ் அன்புமணி கருத்து மோதல் விவகாரத்தில் சுமூக முடிவு. இருவரின் சந்திப்பு விரைவில் நடக்கும் எனவும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் திமுக எம்பி கனிமொழி சந்திப்பு. செங்கல்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வலியுறுத்தியதாக எக்ஸ் தளத்தில் கனிமொழி பதிவு. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும்.
காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இல்லை. சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் பேட்டி. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்னும் 3 அல்லது 4 நாட்களில் தொடங்க வாய்ப்பு. இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகமாக மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒன்பது மாவட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு இடைக்கால தேர்தல். இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நெல்லை ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான கிருஷ்ணமூர்த்திக்கு ஒருநாள் போலீஸ் காவல். நாளை மதியம் 1:30 மணி வரை மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அனுமதி. திருப்பூர் மாவட்டத்தில் பாலம் கட்ட தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம். 6 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய திருப்பூர் ஆட்சியருக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. சென்னை விமான நிலையத்தில் நள்ளிரவு வரை 10 விமானங்களின் சேவை திடீரென ரத்து. நிர்வாக காரணங்களால் ரத்து செய்யப்படுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தகவல். கோவை மற்றும் சேலம் ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு. வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை. துணைவேந்தர்கள் நியமன அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டங்களை எதிர்த்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி மனு தாக்கல் செய்துள்ளோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கடந்த 2013 நடைபெற்ற கடத்தல் வழக்கு. யுவராஜ் உள்ளிட்ட 3 பேருக்கும் எதிரான சாட்சிகள் அனைத்தும் பிறழ் சாட்சியதாக மாறியதால் விடுதலை. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் வீசிய குண்டு எண்ணூரில் கண்டெடுப்பு. பலத்த பாதுகாப்புடன் குண்டை கைப்பற்றி நிபுணர்கள் ஆய்வு. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் மலட்டாற்றில் மூழ்கி 2 சிறார்கள் உட்பட 3 பரிதாபமாக உயிரிழப்பு. ஆற்றில் குளிக்க சென்றபோது 3 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். கோவையில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்ட நபர் கைது. 50 லட்சம் சொத்து மற்றும் வங்கிக் கணக்கை முடக்கியும் காவல்துறை நடவடிக்கை. ஆளுநர்களை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மாநிலங்களின் குரலை ஒடுக்க முயற்சி நடப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் விமர்சனம். ஆந்திர மாநிலம் அமராவதியில் உள்ள நிதித்துறை தலைமை அலுவலகத்தில் மின்கசிவால் திடீர் தீ விபத்து. கரும்புகை வெளியேறியதால் அலறியடித்து ஓட்டம் பிடித்த ஊழியர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் கோயில் திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழப்பு. மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த மேலும் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.